உதயா சுமதி வந்து இப்படி போறா 1 லட்சம் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட போய் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நிச்சயத்துக்கு கூட என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தைரியம் இருக்கு. அது மீறி இல்லாட்டி எனக்கு கை கால் இருக்கு, கடவுள் கொடுத்துருக்கா, நான் இன்னும் உழைப்பேன். பாலியல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் வேட்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்னைக்காவது என்னைய வந்து பார்த்துருக்கீங்களா? என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஆதாரத்தை இறக்குங்க. கொடுக்கலையா இந்த மீடியா முன்னாடி நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் வந்து நியூஸ்ல வந்து உதயா சுமதி வந்து இப்படி போறா 1 லட்சம் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்க வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு கணவனை இழந்து என் பிள்ளைய வந்து பால் குடிக்கிற டயத்துல அவன் விட்டுட்டு போனா, இப்ப என் பிள்ளைய இந்த அளவுக்கு நான் வளர்த்துட்டு வந்து வச்சிருக்கேன்னா அது ஏன் திறமை. நான் யார்கிட்ட போய் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நிச்சயத்துக்கு கூட என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தைரியம் இருக்கு. அது மீறி இல்லாட்டி எனக்கு கை கால் இருக்கு, கடவுள் கொடுத்துருக்கா, நான் இன்னும் உழைப்பேன். அதை தாண்டி நீங்க வந்து என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கிறதுக்கு, இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்.